ஒரே நைட்டில் எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் என்னுடைய கடை தான். இந்த கண்ணுடைய முதல் வியூவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள வியூவே இதில் பார்த்துருக்கலாம். அவர் எடுத்திருப்பார், காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த தம்பி மாதிரி எல்லாமே ஒரு டீம் ஆஃப் ஒர்க்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இங்கேயும் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 4 அடி இங்கேயும் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து மேனிக்வின்ஸில் வைக்கணும்னு சொன்னாங்க. இது போக இவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து ஸ்லைடிங் டோர் வரும், அதுக்கான ஸ்பேஸும் விட்டு மேனிக்வின்ஸ்க்கான ஸ்பேஸும் விட்டு இங்கேயும் ரேக்ஸ் போட்டிருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நாகர்கோயிலில் பையோடு ஜங்ஷனில் தான் நம்ம இருக்கோம். கடை வந்து என்ன கடை செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைலுக்கான ஒரு உமன்ஸ் டெக்ஸ்டைலுக்கான ஒரு கடை தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக ஒயிட் அண்டு ப்ளூ பார்டர், அதாவது ப்ளூவில் வந்து டேப்பும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு, பார்ட்டிக்கல் போர்ட்லேயே A கிரேட் போர்டான போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்ட்டிக்கல் போர்டு ரேக் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கவுண்டர்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. கடையோட ஒரு அமைப்பே வந்துட்டு ஒரு ஒன் ஷேப்பில் இருக்கும். முக்கோணமாக கடை ரொம்ப கிராஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம இங்கேருந்து வெளியிருந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் டைப்பில் கிடைக்கிற மாதிரி வியூ வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பண்ணி கொடுத்துருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா 18க்கு 11ங்கிற சைஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இங்கேயும் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 4 அடி இங்கேயும் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து மேனிக்வின்ஸில் வைக்கணும்னு சொன்னாங்க. இது போக இவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து ஸ்லைடிங் டோர் வரும், அதுக்கான ஸ்பேஸும் விட்டு மேனிக்வின்ஸ்க்கான ஸ்பேஸும் விட்டு இங்கேயும் ரேக்ஸ் போட்டிருக்கோம். 4 அடி ஷீட் போட்டு அதில் வந்து சாமி போட சென்டராக மாட்டி கொடுத்து சுவிட்ச் பாக்ஸு காடி எடுத்து பக்காவாக பண்ணிட்டோம். 4 அடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஷ் செக்ஷனு, 4.5க்கு 4ங்கிற மாதிரி ஒரு எல் டேபிள் போட்டிருக்கோம். மொத்தமாக 4 ட்ராப்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கீபோர்டும் இதில் வந்து நமக்கு வந்து வந்துடும். இது முடிஞ்சோன்னே வந்து அதாவது ஸ்டாஃப் உள்ளே போகிற வழி ஒரு 20 இன்ச்சுக்கு போட்டிருக்கோம். இதில் வந்து ட்ராவ்ஸு, ஸ்லைடிங்ஸு, அதாவது இது உங்களுக்கு கீபோர்டு மொத்தம் 3 ட்ரா வந்துடும். இது முடிஞ்சோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கை வந்து நம்ம 3 அடி 4 அடி அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 3 அடி ரேக்கு அப்புறம் ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 அடி மறுபடியும் பார்டரு, மறுபடியும் 4 அடி. இங்கே ஒரு பில்லர் இருக்குது, அந்த பில்லரே தெரியாத அளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஒரு எல் ரேக் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 செக்ஷன் வந்துடும். 4வது செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எல் டைப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பார்டரு, அதுக்கப்புறம் ஒரு 3 அடி ரேக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரேக்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா 8 அடி நீளத்தில் சிம்பிளாக ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் வந்து போட்டிருக்கோம், துணி எடுத்து விரிச்சு கட்டுற மாதிரி. இங்கே வந்து ஒரு 5 அடி கவுண்டர் போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு ஆக்சஸ் இருக்குது, கஸ்டமர் அதாவது ஸ்டாஃப் உள்ள வரக்கான ஆக்சஸ் இங்கேயும் ஒன்று வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த எல் டைப் வந்து ரேக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த எல் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே எல்லாமே 15 இன்ச்சு ரேக் போட்டிருக்கோம், 1.25 அடி ரேக் போட்டிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாகவே 1 அடி ரேக் போட்டிருக்கோம். இதில் வந்து 4 அடி ஒரு ரேக்கு, 3 இன்ச்சு பார்டரு, மறுபடியும் 4 அடி ஒரு ரேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அடி டோர் வருது. எதுக்குன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது இவங்களுக்கு. அதை வந்து அப்படியே வந்து ட்ரையல் ரூமாக வந்து மாற்றிட்டோம். ட்ரையல் ரூமுக்குள்ளேயும் ஒரு ஸ்டாக் ரூம் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கூட்டுறது பெருக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்காக ஸ்டாக் ரூம் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். ட்ரையல் ரூமில் வந்து ஒரு மிரர் வந்து சிம்பிளாக ஒன்று மாட்டி கொடுத்துருக்கோம். இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு இதில் வந்துட்டு ட்ரையல் ரூம் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைனில் வந்து எல்லாமே 1 அடி ரேக்கு தான். 4 அடி ரேக்கு அப்புறம் 2 அடி டோருக்கு அப்புறம் இங்கே வந்து 3 அடிங்கிற மாதிரி 2 ரேக் போட்டிருக்கோம். எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்காக தான். இந்த ஏரியா பத்தாது. இந்த ஏரியா இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாக் ஏரியாவும் இருக்குது, பெரிய இடமே இருக்குது. இந்த டோரை திறந்தால் அந்த இடமே நமக்கு தெரியும். இந்த டோரை திறந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஏரியா இருக்குது. இது கொஞ்சம் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குடோன் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த ரேக்ஸுக்கு பின்னாடி அப்படியும் உள்ளேயும் பொருள் எடுக்கிற மாதிரி ரேக்ஸ் வந்து இங்கே 3 அடி ரேக்கும், இங்கே வந்து ஒரு 4 அடி ரேக்கும் 1.25 அடி டெப்த்தில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இவங்க வேணுங்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் அடுக்கி வச்சுக்கலாம், டிஸ்பிளே பண்ணுறதுல வெளியே போட்டு வச்சுக்கலாம். அதுபோக ஒரு சாமி பெட்டி அங்கே ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு வந்து குடோனாக யூஸ் ஆகிக்கும். இந்த கடையோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக கிராஸாக. அதை நம்ம வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் பண்ணி பக்காவாக நீட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையோட டோட்டல் ஒர்க் இது தான். வாங்க வெளியே போயிடலாம். இந்த கடையோட டோட்டல் ஒர்க் இது தான். சிம்பிளாக நீட்டாக
பக்காவாக வந்து ஒரு கடையை வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த கடையில் மெயினான வேலையை நம்ம வந்து அந்த ஷேப்பு தான் வந்து ஒரு முக்கோணமான ஒரு ஷேப்பு. அந்த கடையை வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து பார்ட்டிக்கல் போர்டு தான். நம்ம வந்து பார்ட்டிக்கல் போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டி வைஸாக நல்லது தான் நாங்கள் கொடுப்போம். டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டேப் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எங்கள்கிட்டயோ வெளியவோ எங்கே பண்ணாலும் நீங்கள் வந்து போர்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, பார்ட்டிக்கல் போர்டா பக்காஸ் போர்டா என்ன ஏதுன்னு பாருங்கள். பார்ட்டிக்கல் போர்டுக்கும் பக்காஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பார்ட்டிக்கல் போர்டு தான் பண்ணுறோம். நாங்கள் இது மட்டும் தான் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ரேட்டுக்காக அது பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் அதை பண்ணி கொடுக்க மாட்டோம். இது போக நீங்கள் ப்ளைவுட்டில் கேட்டால் நாங்கள் பண்ணி கொடுப்போம், மைக்கை ஊட்டி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கடையோட ஃபுல் செட்டப்பு. கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். கஸ்டமர் இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து கோயம்புத்தூர் 460 கிலோமீட்டர் அந்த சைட்லேருந்து நாகர்கோவில் பையோடு ஜங்ஷனில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட கேட்டெல்லாம் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு. சார் நம்ம ஒர்க்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்களா? என்னுடைய ஒர்க் வந்து 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய இப்போ இந்த ட்ரேடர்ஸை வந்து யூடியூப் மூலமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸோட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்ல பக்காவாக நல்லாவாக இருந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அவங்கள நேரடியாக காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன பதிலெல்லாம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப தெளிவாக இருந்து. அது மட்டும் இல்லை, அந்த ஒர்க்கும் அவங்க பண்ண ப்ராம்ப்ட் டைமில் கரெக்டாக வந்து 10 டேஸ்னாங்க. 10 டேஸில் வந்து கரெக்டாக ஒரே நைட்டில் எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் என்னுடைய கடை தான். இந்த கண்ணுடைய முதல் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ள வியூ இதில் பார்த்துருக்கலாம். அவர் எடுத்திருப்பாரு, பார்த்துட்டு காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த தம்பி மாதிரி எல்லாமே ஒரு டீம் ஆஃப் ஒர்க்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சிறப்பான ஒரு இது நல்லா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் நல்ல மடிக்காமல் எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் உங்களுடைய நிறைய இவங்களுக்கு கிடைக்கட்டும், நல்லா முன்னேறி வரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி தம்பி, நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு ஓகே? பட்ஜெட் வைஸும் ஓகே. வேறு நீங்கள் இப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூருங்களா, நான் ஒரு 460 கிலோமீட்டர் வந்து எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தீங்க, ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா நிறையா எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி 600-700 கிலோமீட்டர் கன்சிடர் நம்ம போய் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம நம்பி ஆர்டர்ஸ் கொடுக்கலாமா? ட்ரஸ்ட் பொறுத்தவரையும் நம்மகிட்ட எப்படி இருக்குங்கிறது. இப்போ நான் வந்து இவங்க சொல்லிட்டு வந்து அளவெடுத்த அன்னைக்கு அவங்க கேட்ட அமௌண்ட்டில் 50% கேட்டாங்க. ஆமாம். ஆனால் அதை இமீடியட்டாக நான் 1 lakh கையில் கொடுத்துட்டேன். அதுக்கு எந்த டாக்குமெண்ட் அவங்களும் கேட்கல, நானும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்கல. அதே மாதிரி 10 days கண்ணோன்னு கூப்பிட்டேன். அதே மாதிரி வந்தாங்க, எல்லாம் பக்காவாக வந்து இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. மீதி அமௌண்ட்டு நான் ரொக்கமாக கையில் கொடுத்துட்டேன். அவங்களும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். எனக்கும் ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைட், 100% சாட்டிஸ்ஃபைட். கொடுக்கலாம் நமக்கு நான் தாராளம் கொடுங்க. தேங்க்யூ. அந்த டீம், இந்த தம்பி டீம் வந்து நம்பி கொடுங்க. நீங்கள் எந்த இதுவும் பார்க்க வேண்டாம், நம்பிக்கையாக கொடுங்க, நல்லா பண்ணி தருவாங்க. சரியா? தேங்க்யூ சார். இன்னொரு கடை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவசியம் கூப்பிடுவேன். உங்களை தான் ஒரு நீங்கள் இனி எனக்கு நீங்கள் பண்ணியை கொண்டு வந்துருங்க. சரியா? யார் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளை நிச்சயமாக. தேங்க்யூ சார். ஓகே. அவர் பேசுனதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு. நம்ம ஒரு ஒர்க் எடுத்துட்டோம்னா நம்ம முடிகிற வரையும் அவங்க கேட்குறது எல்லாமே நின்று பண்ணி கொடுப்போம். என்ன குறை இருந்தாலும் சொன்னீங்கன்னா அந்த டைமில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான். அதுக்காக நீங்கள் கால் பண்ணாமல் இருக்க வேணாம். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். உங்களுக்கு ஓகேனா நேரில் வந்து அளவெடுத்து ஒர்க்கை முடிச்சிடலாம். 10 to 15 daysக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு பக்காவாக ஒர்க்கை முடிச்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் கடையோடு நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் வரேன். பாய்.